நம்ம நிறைய ஸ்கின் டிசீசஸ் பார்க்கும்போது ஒரு சில ஸ்கின் டிசீசஸ் எதனால வருதுன்னே கண்டுபிடிக்க முடியாத மாதிரியான நிறைய டிசீசஸ் இருக்குது. அந்த மாதிரி சரியான காரணங்கள் எல்லாமே தெரியாம இருக்கக்கூடிய ஸ்கின் டிசீஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டிசீஸ் லைக்கன் பிளானஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ். இது நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. ஒரு சில கான்செப்ட் படி நம்ம பாடியில நோய் எதிர்ப்பு சக்தி அல்லது இம்யூன் சிஸ்டத்துல உள்ள ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருந்துச்சுன்னா இது வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சிலருக்கு வைரல் இன்ஃபெக்ஷன், அதாவது குறிப்பா ஹெப்படைட்டிஸ் சி அது மாதிரியான பாடியில அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில வைரஸ்னால இது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு என்ன ரீசன் அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியாம இருக்குது. ஒரு சிலருக்கு சர்டன் ட்ரக்ஸ், குறிப்பிட்ட சில மருந்துகள், அதாவது ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸா இருக்கலாம், ஆன்டி டயபெட்டிக் ட்ரக்ஸா இருக்கலாம், அல்லது கிரானிக்கா சாப்பிடக்கூடிய ஒரு சில ட்ரக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ரீசனே நமக்கு சரியாக தெரியாத பட்சத்தில், அந்த நோய் எதனால வருது அப்படின்றது சரியாக நம்ம தெரியாத பட்சத்துல இதுக்கான ட்ரீட்மெண்ட்டுமே சேலஞ்சிங் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். குறிப்பா இந்த லைக்கன் பிளானஸ் அப்படின்ற டிசீஸ் 3 விதமா பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு சிலருக்கு மியூக்கஸ் மெம்பரேன், அதாவது வாயோட உள்பக்கம், அதாவது கன்னத்தோட உள்பக்கம், நாக்கு பகுதி, தொண்டை பகுதி, இங்க எல்லாமே சின்ன சின்ன ரெட் கலர்ல கொப்பளம் மாதிரி அப்படி ஃபார்ம் ஆகி அந்த கொப்பளம் புண்ணாகி அந்த புண்ணு சிவியர் பெயினோட டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாமே நம்ம வழக்கமா பார்க்கறது உண்டு. அந்த மாதிரியான ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை டயக்னோஸ் பண்றதுக்கு அந்த டிஷ்யூஸ் மட்டும் எடுத்து, அதாவது இந்த நாக்கில இருந்து அல்லது வாயோட அந்த உள் இருக்கக்கூடிய புண்ணுல இருந்து கொஞ்சம் டிஷ்யூஸ் எடுத்து பயாப்சி பண்ணி லைக்கன் பிளானஸ் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் அதோட அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்கோப் பெரிய டெர்மட்டாலஜி டாக்டராக இருக்கட்டும் அல்லது பெரிய கன்சல்டன்ஸாக இருக்கட்டும், அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்கோப் அப்படின்றது ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. கட்டாயமாக ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும் அப்படின்ட்டு சொல்ல முடியாத மாதிரியான ஒரு ப்ராப்ளம். ஒரு சிலருக்கு அந்த ஜெனிட்டல் ரீஜன், அதாவது இந்த யூரின் பாஸ் பண்ணக்கூடிய அந்த ஏரியா பகுதி, ஜெனிட்டல் ஆர்கன், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேரியா, இதுல எல்லாமே இந்த ப்ராப்ளம் வருது. காமனா வரக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம் ஸ்கின்ல வரக்கூடிய ஒரு இஷ்யூ. ஸ்கின்ல, நார்மல் ஸ்கின்ல என்ன வரும் அப்படின்னா ஒரு சின்ன கொப்பளம் மாதிரி வரும். அதுக்கு பிறகு அந்த கொப்பளம் கொஞ்சம் இச்சிங் இருக்கும். ஸ்கிராச் பண்ணுவாங்க. ஸ்கிராச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது கொஞ்சம் கரடு கட்டி கொஞ்சம் ஹைப்பர் கரெக்டோஸ்டா மாறக்கூடிய சிச்சுவேஷன் பார்க்குறோம். நம்ம இன்னைக்கு ஒரு அம்மாவோட ப்ராப்ளத்தை பார்க்குறோம். அவங்களோட அது காலில் 2 கால்லையுமே இந்த லைக்கன் பிளானஸ் இருக்குது. இந்த லைக்கன் பிளானஸ் ஸ்டார்ட் ஆகி ஒரு குறிப்பிட்ட நாள் தாண்டி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இச்சிங் இருக்கு. நம்ம லேசா சுரஞ்சி பார்ப்போம் அல்லது ரப் பண்ணுவோம், ஏதாவது ஆப்ஜெக்ட் வச்சு இது பண்ணுவோம். அதனால என்ன ஆகும்னா ரிப்பீட்டட் ஸ்கிராச்சஸ், ரிப்பீட்டட் ரப்ஸ், இதனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் தடிமன் ஆகி கொஞ்சம் ப்ரொட்ரூட் ஆகி இந்த மாதிரி ஒரு அப்நார்மல் ஹார்டனிங் ஆஃப் ஸ்கின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த கண்டிஷன்ல இது லைக்கன் நோடுலாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அம்மாவோட காலில் இருக்கக்கூடியதுமே லைக்கன் நோடுலாரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் தான். இது கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 இயர்ஸா இவங்களுக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி மெடிசன் எடுத்துருக்குறாங்க. பட் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் அப்படின்றது இன்னும் ரீச் ஆகாம இருக்குது. ஸோ இவங்களுக்கு அன்னெசரியா நம்ம நிறைய மெடிசின்ஸ் எல்லாம் உள்ள கொடுத்து பாடியை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். இவங்களோட இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகிறதுக்குள்ள மெடிசின்ஸு, அதுக்கப்புறமா இச்சிங் அல்லது இரிட்டேஷன் கண்ட்ரோல் ஆகிறதுக்கான மெடிசின்ஸு, இதோட சித்தாவோட ஸ்பெஷல் ஃபார்முலேஷன் ஒன்று, ஒரு வெண்ணெயில தயார் பண்ணக்கூடிய ஒரு மெடிசின் இவங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்காக இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு ஆல் ஆஃப் எ சடன் அப்படியே ஒரு சேஞ்சை பண்ணிட முடியும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் கண்டிப்பாக இவங்களோட அந்த சிவியர் ஒரு டிஸ்டர்பிங் சிம்டம்ஸ் எல்லாமே அவங்களுக்கு செட்டில் ஆகிறதுக்கு சீக்கிரமாகவே சான்சஸ் இருக்குது.
இதோட ப்ராப்ளம், இதோட ஸ்கோப் எல்லாமே ஒரு அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால நம்ம இவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம க்ளோஸ் அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா. ஸோ லைக்கன் நோடுலாரிஸ் அப்படின்ற கண்டிஷன்ல இருக்கிறாங்க. லைக்கன் பிளானஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளத்தோட இன்னொரு மாறுபட்ட நிலை. தேங்க்யூ.